ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். இப்போ உங்க உறவுல உங்களுடைய உறவுனா கணவன் மனைவி மட்டுமல்ல, காதலன் காதலிகள் மட்டுமல்ல, எந்த உறவா இருந்தாலும் இப்போ ஒரு கூட்டு குடும்பத்துல இருக்கீங்க. அந்த உறவு நல்லா இருந்தா தான் அந்த வாழ்க்கையே நல்லா இருக்கும் இல்ல? இல்லாட்டி எதுக்குடாப்பா வீட்டுக்கு போணும்னு இருக்கும். அப்படி இருந்தாலும் சரிதான். இந்த வேதிக் ஸ்விட்ச் மந்த்ராவ நீங்க சான் பண்ணும்போது எந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப், அதாவது நல்ல ரிலேஷன்ஷிப். சில டைம்ல என்ன ஆகும்னா, இந்த கணவன் மனைவிக்கு இடையே ஒ நல்ல லவ்வாக இருக்கும். ஒரு 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 பாயிண்ட்ல அப்படியே நின்னுடும். சில டைம்ல சில உறவுகள்ல வந்து, என்னடா அது நம்மள அவங்க ஒதுக்குற மாதிரி ஃபீல் ஆகுதே! ஆ நம்மள சட்ட பண்ண மாட்டேங்கிறாங்களே! இன்னும் நம்ம என்ன தப்பு பண்ணோம்? இல்ல அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? என்ன நடக்குது? நல்லா தானே போயிட்டு இருந்தது. திடீர்னு அவர் ரொம்ப பிஸி ஆயிட்டாரு. இல்ல அவ ரொம்ப பிஸி ஆயிட்டாளே! அப்படிலாம் நெனச்சு ஒரு ஒரு விதமா நம்மளுக்கு வந்து நம்மள ஒதுக்குறாங்க அப்படின்னு ஒரு ஃபீலிங் வந்துருது இல்லையா? இல்ல நம்மளுக்கு வந்து அவ்வளோ கவனம் நம்மளுக்கு செலுத்த மாட்டேங்கிறாங்க நம்மளுக்கு. அப்படின்னு சொன்னாலும் சரி. ஸோ இப்போ நீங்க உங்க உறவை நல்லா மேம்படுத்தணும் அப்படின்னாலும் சரி. திடீர்னு அப்படியே நின்னுட்டு போன மாரி இருக்கு. வளர்ச்சியே இல்ல. என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லும்போதும், நீங்க இந்த ஸ்விட்ச் மந்த்ரா, வேதிக் ஸ்விட்ச் மந்த்ராவ சான் பண்ணுங்க. இந்த ஸ்விட்ச் மந்த்ரா என்னன்னு பார்த்தீங்கன்னா, காமி காமப்ரதா ஆனந்த். இந்த என்னடா அது தொடக்கமும் இல்ல, முடிவும் இல்ல, அப்படியே அப்ரப்ட்டா இருக்குன்னு நெனைக்க வேண்டாம். காமின்னா நம்மளுடைய ஆசைகள், எண்ணங்கள். அது. காமப்ரதா அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்களை நிறைவேற்றுபவர். இப்போ ஆனந்தன்னா ஆனந்தத்தை, சந்தோஷத்தை அளிக்கும் வல்லவர். அப்போ காமப்பிரதா ஆனந்த் அப்படின்னா, நம்மளுடைய எந்த உறவை நினைக்கிறோமோ, எந்த ஆசையை நினைக்கிறோமோ, இது ஹரியையும் குறிக்கும், ஹரனையும் குறிக்கும் நெறைய இடங்கள்ல. அப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும்னு சொல்லும்போது, காமப்பிரதா ஆனந்த் அப்படிங்கிற விஷயத்த, மந்திரத்த சான் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, உங்க ரிலேஷன்ஷிப் அப்படியே நின்னு போச்சு, இல்ல திடீர்னு பேக்வர்ட் போன மாரி ஆயிடுச்சு, அப்படிலாம் இருக்கும்போது, அந்த ரிலேஷன்ஷிப்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து, ஒரு புரிதல் வந்து, நம்ம அந்த ரிலேஷன்ஷிப் நல்ல ஒரு மேல்படியா இம்ப்ரூவ் பண்றதுக்கும், நல்ல ஒரு மியூச்சுவல் லவ் இருக்கிறதுக்கும் இது பெரும் அளவுல உதவும். காமப்பிரதா ஆனந்த்.